ஒருவர் மற்றோர் மீது உளம் கனிந்த அன்பை நிறைவாக காட்டுங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே, இளைஞர் ஒருவர் தன்னுடைய வாழ்வினுடைய முயற்சிகளை பின்வருமாறு விளக்குகிறார். ஒரு முறை வேலை முடித்து வீட்டிற்கு சென்றவுடன் நான் முதலில் தேடுவது என்னுடைய தங்கையை தேடுவேன். அன்று வீடு முழுவதும் அவளை தேடி பார்த்தேன், அவள் இல்லை. என்னுடைய தங்கையை காணாது நான் திகைத்து போய்விட்டேன். என்னுடைய தங்கையை தேடி வீடு முழுவதும் நான் சுற்றி அலைந்து கொண்டே இருந்தேன். வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்தாலும் தங்கையை காணவில்லை. இறுதியாக ஊரினுடைய எல்லையில் சாக்கடையினுடைய தங்கை விழுந்து கிடந்தாள். அவளை எடுத்து வந்து வீட்டிலே குளிப்பாட்டி நாற்காலில் அமர வைத்துவிட்டு, ஏன் இவ்வாறு செய்தாய், ஏன் சொல்லாமல் வெளியே போனாய் என்றவளிடம் கேட்ட பொழுது அவள் எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்தாள். நான் சம்பாதித்தது வாழ்ந்தது எல்லாமே என்னுடைய தங்கைக்காக மட்டுமே வாழ்ந்தேன். அதன் பிறகுதான் என்னுடைய மனதில் தோன்றி உதித்த அழகான எண்ணம், என்னுடைய தங்கையைப் போல மனநிலை பாதிக்கப்பட்ட மற்ற பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளும் ஒரு நல்ல வாழ்க்கையே நான் வாழக்கூடாது என்று நினைத்து கொண்டேன். அதன் பிறகுதான் இந்த கோவையில் எங்கெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவோரமாக பிள்ளைகள் சுற்றித் திரிகிறார்களோ இவர்களை எல்லாம் அன்பு செய்யும் உள்ளத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகுதான் ஈர நெஞ்சம் என்ற இந்த அறக்கட்டளையை துவங்கினேன் என்று கோவையை சார்ந்த இளைஞர் மகேந்திரன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஒருவர் மற்றொரு மீது காட்டுகிற இரக்கம் இருக்கிறதே, இந்த இரக்கம் மட்டும்தான் ஒரு மனிதனை வாழ வைப்பது. அன்பு என்று சொன்னால் என்ன என்று நிறைய பேர் கேள்வியை கேட்பார்கள். அதற்கு நிறைய விளக்கங்களை சொன்னாலும் ஒரு விளக்கம் மிக அழகானது. எனக்கு மிக பிடித்த ஒரு விளக்கமாக இருப்பது அந்த ஒன்றுதான். உறங்கும் குழந்தைக்கு அருகில் உறங்காமல் காத்திருக்கும் தாய் இருக்கிறாளே, அதுதான் அன்பு. தன்னுடைய குழந்தை உறங்கி கொண்டிருந்தாலும் பசித்து விடுமோ, எழுந்து விடுவாளோ, அழுது விடுவாளோ என்று அங்கலாய்ப்போடு குழந்தைக்கு அருகில் உறங்காமல் விழித்திருக்கும் தாயின் இதயம் அன்புக்கான எடுத்துக்காட்டு. இதையேத்தான் அந்த ஈர நெஞ்சம் அறக்கட்டளையும் நமக்கு சொல்லித் தருகிறது. என்னுடைய தங்கைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இந்த நிலையில் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் கவனிக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று அந்த இளைஞர் நினைத்ததை போலதான் இயேசுவழி இன்று தன்னுடைய சீடர்களுக்கு தேவையான உணவை ஏற்படுத்திக் கொள்ளும் பொறுப்பை பார்க்கிறார். அவர்களுடைய பசி ஆற்றுகிற கடவுளுடைய அந்த இதயம் மிக அழகானது. தன்னுடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் பசியாக இருப்பதை இறைவன் விரும்புவதில்லை என்பதை இந்த நாள் இறை வார்த்தையினூடாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஒருவர் மீது காட்டுகிற அந்த கரிசனையும் அன்பையும் கடவுள் நிறைவாக வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் நமக்கான எண்ணம், நமக்காக யார் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி. எத்தனை உறவுகள் சொந்தங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் வாழ்க்கையினுடைய கசப்புகளோ துன்பமோ சூழும் வேளையில் உடனடியாக நம்முடைய மனம் கேட்கும் முதல் கேள்வி, யார் இந்த உலகத்தில் நமக்காக இருக்கிறார்கள்? இந்த எல்லா உறவுகளுக்கு மத்தியிலும் இறைவன் நமக்கு தருகின்ற பதில்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த உறுதியான மனநிலை. இன்னுமே நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்ற அந்த இயேசுடைய கேள்வியில் என்னுடைய பிரசன்னம் உனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என சொல்கிறது. இயேசுனுடைய அந்த ஈர நெஞ்சம் இருக்கிறதே, அந்த கரிசனை மிகு இதயம் இருக்கிறதே, இயேசுனுடைய அடுத்தவர் பால் தன்னை அர்ப்பணிக்கிற மனம் இருக்கிறதே, இதைத்தான் இதை தவக்காலத்தில் நாம் உருவாக்கி கொள்ள கடவுள் நமக்குள்ளும் ஒரு அழைப்பை தருகிறார். நம்முடைய வீட்டில் உள்ள முதியவர்களிடம் பேசுவது, நம்முடைய இல்லங்களில் உள்ள கைவிடப்பட்ட அல்லது பெரியவர்களை சந்திப்பது, குழந்தைகள் தாத்தா பாட்டிகளோடு உரையாடலை ஏற்படுத்துவது, அல்லது ஒருவேளை நம்முடைய உறவுகளை விட்டு தூரமாக இருப்பவரிடம் இன்னும் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவது, இதுதான் சிறந்த அழைப்பு. இதுதான் அந்த ஈர நெஞ்சத்துக்கான அழைப்பாக இருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆய்வு செய்வோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற வேளையில் நாமும் பிறர்பால் அன்புள்ள இயேசுவின் இதயத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ முடியும். ஆமேன்.